நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் OnePlus 7 OnePlus 7 ப்ரோக்கும் Oxygen 10 பேஸில் Android 10 வந்து கூடியவர்கள் உங்கள் மொபைலுக்கு கிடைக்க போகுது. அதே போல் உங்களுக்கு Realme பட்ஸ் வயர்லெஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அது இப்போ சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே போல் லெனோவோட K10 ப்ளஸ் மொபைல் வந்து வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதே போல் Alcatel Go Flip 3 மொபைலை வந்து வெற்றிகரமாக யூஎஸில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். OnePlus 7 தங்களுடைய OxygenOS 10 மே 2019 லான்ச் பண்ணாங்க. பேட்டா வெர்ஷனும் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட் கொடுத்து ஃபைனலி இப்போ OnePlus 7 வந்து முழுமையான ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. OnePlus 7 OnePlus 7 Pro யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்கு OTA மூலமா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. இது மூலமா OxygenOS 10 மூலமா Android 10 வந்து கிடைக்க போகுது. ஸோ அதுல வந்து வைஃபை ஷேரிங், அதே போல வந்து ஸ்மார்ட் டிஸ்பிளே, அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து மெசேஜ்ல கூட நிறைய கவனம் செலுத்திருக்காங்க. சிஸ்டத்துல வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்களில் OxygenOS 10 மூலமா Android 10ல இந்த மாதிரி விஷயங்களை OnePlus 7லையும் OnePlus 7 Proலையும் நீங்க பெற முடியும். Realme பட்ஸ் வயர்லெஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே சேம் டிசைனை வந்து சைனாவில் லான்ச் பண்ண போறாங்க. செப்டம்பர் 24, 2019 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணும்போது அதோட பிரைஸ் என்னவா இருந்ததுன்னா $1799 அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $25 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சைனால என்ன விலையில கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த ரியல்மியோட பட்ஸ் வயர்லெஸ் இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10 hour வந்து பேட்டரி லைஃப் கொடுக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கடந்த வருடம் சாம்சங் Exynos 9610 சிப்செட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் 2019 இதே சாம்சங் Exynos 9611 சிப்செட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது முழுக்க 10nm ப்ராசஸில் வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கிளாக் ஸ்பீடு அதிகமாகவே இருக்கும். அதே போல முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த சாம்சங்கோட Exynos 9611 சிப்செட் இருக்கும் அப்படிங்கிறத சாம்சங் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த சிப்செட் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் சாம்சங்கோட புதிய மொபைல்களை நம்ம எதிர்பார்க்கலாம். 2019 லெனோவா K10 நோட்டும் அதே போல லெனோவோட Z6 மொபைலும் ஒரே டயத்தில் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதே லெனோவா வந்து K10 ப்ளஸ் மொபைலை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன் ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுவும் ஃபிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல வந்து சிப்செட் பார்த்தீங்கன்னா Snapdragon 632 சிப்செட்டும் அதே போல உங்களுக்கு 4GB ரேமும் அதே போல ட்ரிபிள் ரியர் கேமராவும் ஸோ இந்த மாதிரி வசதிகள் கொண்ட மொபைலா இந்த லெனோவோட K10 ப்ளஸ் மொபைலை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுல பேட்டரி பவர் பார்த்தீங்கன்னா 4050 mAh பேட்டரி கொண்டு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மட்டும் இதோட பிரைஸ் வந்து லீக் அவுட் ஆகல. இனி வரக்கூடிய நாட்களில் லெனோவோட K10 ப்ளஸ் மொபைலோட பிரைஸையும் முழுமையான விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மொபைலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா டைரக்டா ஃபிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்கடெல் தங்களுடைய புதிய வகையான Go Flip 3 மொபைலை வந்து யூஎஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் மைக்ரோ SD கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக 32GB வரைக்கும் நீங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா Snapdragon 210 ப்ராசஸர் வந்து பயன்படுத்திருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆண்ட்ராய்டு இல்லங்க, KOS அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது முழுக்க மொசில்லாவோட சப் பிராண்ட் சொல்லலாம். அவங்க தான் வந்து இந்த KOS வந்து ஹேண்டில் பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேரை தான் இந்த Alcatel Go Flip 3 மொபைல்ல வந்து பயன்படுத்துறாங்க. இன்னும் ஒரு கூடுதலான தகவல்னா இதுல வந்து Google அசிஸ்டன்ட் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த Alcatelோட Go Flip 3யோட பிரைஸ் வந்து வெளியிடல. பட் இந்த மொபைலை வந்து யூஎஸ்ல வந்து 2 மொபைல் கேரியர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஒன்னு வந்து AT&T, இன்னொன்னு T-Mobile. இவங்க வந்து இந்த மொபைலை வந்து லான்ச் பண்றாங்க. பிரைஸ் மட்டும் இப்போதைக்கு இல்ல. ஸோ பிரைஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த டெக் நியூஸ்ல வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஸ்மார்ட் டிவி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டில் தான் ரன் ஆகுது அப்படிங்கலாம். ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 9.0 தான் மெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது இந்த ஸ்மார்ட் டிவிகள்லாம். இப்போதைக்கு வந்து கூகுள் வந்து ஒரு புதிய அறிவிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டிவியில் ஆண்ட்ராய்ட் 10 அதாவது ஆண்ட்ராய்ட் Q வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்க போகுது. அதுவும் 2019 எண்டுக்குள்ள எல்லா டிவிகள்லையும் இந்த ஆண்ட்ராய்ட் 10 வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கூகுள் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூடியவில் உங்களுடைய ஸ்மார்ட் டிவியில் ஆண்ட்ராய்ட் டிவி சப்போர்ட் ஆகுதுன்னா அதில் ஆண்ட்ராய்ட் 9.0 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இனி அடுத்த வரக்கூடிய அப்டேட்டில் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். வாட்ஸ்அப் ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட்னா இது வரைக்கும் உங்களுடைய ஸ்டோரிஸை வந்து அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுடைய ஸ்டோரிஸை வந்து Facebookலயும் நீங்க ஷேர் பண்ணலாம். சோ அந்த ஒரு புதிய அப்டேட்டா நீங்க கொடுத்திருக்காங்க. சோ நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப்ல பயன்படுத்தி பாருங்க. மைக்ரோசாஃப்ட்டோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லேப்டாப், உங்களுடைய டெஸ்க்டாப் இதெல்லாம் பயன்படுத்திருப்பீங்க. அது இப்போ போயிடுச்சு. மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பிரவுசர் பேர்ல இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. லேப்டாப்ல பயன்படுத்தலாம், டெஸ்க்டாப்ல பயன்படுத்தலாம், ஸ்மார்ட் போன்ல பயன்படுத்தலாம், டேப்ல பயன்படுத்தலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்மார்ட் போன்ல நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பிரவுசர் பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 மூலமா உங்களுக்கு
டார்க் மோட் செட்டிங் வந்து கிடைக்க போகுது. ஸோ இது மூலமா நீங்க இரவு நேரத்தில் ஹாயா எட்ஜ் ப்ரௌசரை பயன்படுத்த முடியும். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸோட வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதோ வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.